ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோன் Redmi Note 10. இந்த ஃபோனுடைய ஃபுல் ஸ்பெக்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். Redmi Note 10 சீரீஸில் லான்ச் ஆன 3 ஃபோன்ஸில் 2 ஃபோன்ஸுடைய ஃபுல் ஸ்பெக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனுடைய டிசைன். இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்க டிசைன் எவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3D கர்வ்டு டிசைனாமா. இந்த ஃபோன் 3 கலர்ஸில் வருது. எனக்கு இதில் பிடிச்ச கலர் க்ரீன் தான், ஏன்னா அதுதான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய வெயிட் பார்த்தோம்னா 178 கிராம், திக்னஸ்னு பார்த்தோம்னா 8.3 mm சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் பின்பக்கமாக கிளாஸ் மெட்டீரியல் தான். நெக்ஸ்ட் இதனுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் சைஸு 6.43 inch கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் HD+ தான். இதில் நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால மூவிஸ் பார்க்குறதுக்கும் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்தோம்னா 1100 nits அளவுக்கு இருக்குது. இந்த ஃபோனில் ஸ்டாண்டர்ட் மோட், சன்லைட் மோட், நைட் மோட், கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நிறையா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு. இதனுடைய ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனுடைய கேமராஸை பார்ப்போம். பின்பக்கமாக குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 MP பிரைமரி கேமரா, சோனி IMX 582 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ சென்சார், 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, ஃபீல்ட் ஆஃப் வியூ 118 டிகிரி அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 MP டெப்த் சென்சார். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனுடைய ரேர் ஃபோட்டோகிராஃபி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பாருங்கள். அதே போல் வீடியோ ஃபீச்சர்ஸும் பாருங்கள், நமக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா 13 MP இன் டிஸ்பிளே ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஃபோட்டோகிராஃபி ஃபீச்சர்ஸும் பாருங்கள். அதே போல் இதனுடைய வீடியோ ஃபீச்சர்ஸும் பாருங்கள். அடுத்ததாக இதனுடைய ப்ராசஸர்னு பார்த்தோம்னா Qualcomm Snapdragon 678 கொடுத்துருக்காங்க. இதனுடைய GPU Adreno 612 கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியன்ட் பார்த்தோம்னா 4GB and 6GB கொடுத்துருக்காங்க. ரேம் டைப்பு LPDDR4X தான். ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தோம்னா 64GB and 128GB கொடுத்துருக்காங்க. இதனுடைய டைப் UFS 2.2 ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனுடைய பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருக்குது. இதனுடைய கனெக்டர் டைப் C கனெக்டர் தான். இதுலேயும் நமக்கு பாக்ஸ்லேயே 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் இதில் நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட் ட்ரைவ் கொடுத்துருக்கனால நம்ம 2 நானோ சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் எக்ஸ்பெண்டபிள் மெமரி 512 GB அளவுக்கு இருக்குது. இந்த ஃபோன்லேயும் நமக்கு 5G ஒய்ஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் நமக்கு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. இந்த ஃபோனில் 2 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. அதே போல் இதுலேயும் ஸ்பெஷலாக Z ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டார் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தென் எப்போதும் போல் IR பிளாஸ்டரும் இந்த ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா 4GB + 64GB 11,999க்கும் 6GB + 128GB 13,999க்கும் தராங்க. இதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா Android 11 தான் ஃபோன் தராங்க. யூஐன்னு பார்த்தோம்னா MIUI 12 கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஃபோனில் நமக்கு சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபோனில் என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.